மக்களே வணக்கம். இந்த இஸ்ரேல் ஹமாஸின் ஒவ்வொரு பேஸ்மெண்ட்டையும் அடித்து தகர்த்துக்கிட்டே வராங்க. அதனால 2வது சீஸ்ஃபயருக்கு ஹமாஸ் கெஞ்சி தூது அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கமால் அத்வான் என்ற ஹாஸ்பிட்டலுக்கு அடியில் அஸ்திவாரத்தில் வழக்கம் போல பதுங்கி இருந்து புட்ட வச்சுக்கிட்டு இருந்த ஹமாஸ் சூரப்புலிகள் சமீபத்தில் இஸ்ரேலின் குண்டுமலையை தாக்குப்பிடிக்க முடியாமல் வெளியே ஓடி சாஷ்டாங்கமாக வந்து சரணடைந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் சரணடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கையில் இருந்த ஆயுதங்களை ஒப்படைத்தது மட்டுமல்ல, பேஸ்மெண்டில் ஸ்டாக் வைத்திருந்த கைவசம் இருந்த ஆயுதங்களையும் ஒப்படைத்து விட்டார்கள். தங்கள் உடலில் வேறு எந்த ஆயுதங்களும் இல்லை என்று காட்ட மேல் சட்டைகளையும் அவிழ்த்து காட்டிவிட்டார்கள். இப்படி 90 ஹமாஸ் தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளார்கள். சமீபத்தில் இந்த கும்பலில் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்திய சூரப்புலிகளும் உண்டு. ஹாஸ்பிட்டலுக்கு அடியில் உள்ள அறைகளில் இருந்து ஏராளமான AK-47 மிஷின் கன்கள், ஸ்டென் கன், கைத்துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள், ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் இவற்றை கைப்பற்றி இருக்கிறார்கள். குழந்தைகள் வார்டுக்குள் நுழைந்தால் அங்கும் ஏராளமான ஆயுதங்களை கண்டெடுத்திருக்கிறார்கள். அங்கு அட்மிட் ஆகும் குழந்தைகள் விளையாடி மகிழ்வதற்கு தான் இவைகள் எல்லாம். கையெறி குண்டை வாயில கடிச்சுக்கிட்டு இருந்தா குழந்தைகள் அழாம இருக்கும்ல, அதுதான் இந்த ஏற்பாடு. இன்குபேட்டர் முழுவதும் ஆயுதங்களால் நிரப்பப்பட்டிருந்தன. அதை வைத்தவர்கள் குறைப்பிரசவத்தில் பிறந்த ஹமாசுகளாக இருக்கலாம். இஸ்ரேல் இராணுவமே ஒரு கணம் அதிர்ந்து விட்டது. ஹமாஸை எந்த விஷயத்திலும் நம்பக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். மறை கலந்தால் எதையும் செய்வான் இந்த ஹமாஸ். அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு டாக்டரும் ஹமாஸ் தீவிரவாதியாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். குண்டு வைக்கிறதுல டாக்டரேட் வாங்கி இருக்காராம். அவரை பார்க்கணும்னா டோக்கன் வாங்கிக்கிட்டு காத்து இருக்கணுமா. இஸ்ரேல் படை 1200 டனல்களுக்கு மேல் குண்டு போட்டு தகர்த்துள்ளது இதுவரையில். அந்த குகைகளை இனிமேல் பயன்படுத்த முடியாமல் ஹமாஸ் இப்போ ரொம்பவே திணறி போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் டனலுக்குள் கடல் தண்ணீர் பாய்ச்சி மூச்சு திணற வைக்கின்றனர். ஹமாஸ் வீரர்கள் புறமுதுகிட்டு ஓடுவது ஒன்றும் புதுசு இல்லையே. எல்லாமே ஹிட் அண்ட் ரன் சூரப்புலிகளாச்சு. யோசிக்காம 5000 ராக்கெட்டை விட்டுட்டோமேன்னு இப்போ மார்தட்டி சொல்ல முடியுமா உங்களால்? மெடிட்டரேனியன் சி பக்கம் உள்ள கடலோர டனல்களை எல்லாம் கடல் நீரால் நிரப்பி எல்லாவற்றையும் மூழ்கடித்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் ஸ்பாஞ்ச் பாம், பங்கர் பாம் போட்டு நாசம் பண்ணி கொண்டு இருக்காங்க. கடல் தண்ணீரை விட்டு நிரப்புறதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. அந்த நிலங்களை விளைநிலங்களாக மாற்றுவது இனிமேல் கஷ்டம். நிலத்தடி நீரும் கெட்டு போய்விடும். ஆமாம், ஹமாஸ் போற நிறுத்திட்டு அடுத்த நிமிஷமே அங்கே விவசாயம் பண்ணி அவங்க வாழ போகிறாங்களா, இல்லை அங்கே பொங்கல் வச்சு தான் பிழைக்க போகிறாங்களா? ஹமாஸ் டனலுக்குள் திடுதிப்பென்று நுழைவது ஆபத்து. அதனால் மோப்ப நாய்கள் முதலில் நுழைந்து உள்ளே ஹமாஸ் ஆட்கள் இருக்கிறார்களா என்று பார்த்து சொல்லுகிறது. அந்த மோப்ப நாய்கள் மிகவும் புத்திசாலிகள். ஹமாஸை கண்டதும் நாய்களும் தந்திரமாக தப்பித்து வெளியே ஓடி வந்து விடுகின்றன. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று அந்த நாய்களுக்கும் தெரிஞ்சிருக்கு போல. அதனால் ஹமாஸ் செய்வதறியாது விழிப்புதுங்கி சரண்டர் ஆகிறார்கள். சாக துணிந்தவன் மட்டும் துப்பாக்கியோடு வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அண்டர் கிரவுண்டில் இருந்து ஹமாஸ் தாக்கும் பொழுது வரும் புகையை வைத்து மேலே வட்டமிடும் விமானியை எச்சரிக்கிறார்கள். கீழே உள்ள இஸ்ரேல் இராணுவ படையினர் அவர்களுக்கு தகவல் கொடுக்கிறார்கள். சூப்பர்சானிக் ஜெட்டுகளில் மிக உயரத்தில் பறப்பதால் விமான சத்தம் குகைக்குள் இருக்கும் ஹமாஸுக்கு கேட்கவே கேட்காது. கீழே உள்ள இராணுவ வீரர்கள் சிக்னல் கொடுத்து அவர்கள் தள்ளி போனதும் லேசர் பீம் புகையை கண்டுபிடிக்கிறது. அடுத்த நிமிடம் டனல் தகர்ந்து விடுகிறது. இதற்கு பெயர்தான் உயிரோடு சமாதி என்பது. இதற்காகவே மணலுக்குள் துளைத்து கொண்டு செல்லும் ஏவுகணைகளை இஸ்ரேல் இராணுவம் பயன்படுத்துகிறது. கான் யூனிஸ் ஏரியாவில் உள்ள ஒரு நகர கவுன்சிலர் வீட்டை சோதனையிட்ட போது அந்த வீட்டின் அடியில் ஒரு டனல் இருப்பதை கண்டனர். வீட்டில் யாருமே இல்லை. அந்த டனலில் ஆயுத குவியலை இஸ்ரேல் இராணுவம் கண்டுபிடித்து அள்ளி கொண்டு வந்திருக்கிறது. கவுன்சிலரை கேட்டிருந்தால் பாதாள சாக்கடை தோண்ட வெடிபொருட்கள் வச்சிருந்தோன்னு சொல்லி இருப்பாங்க. எல்லாம் நம்ம ஊர் கவுன்சிலர் மாதிரி தான்.
குண்டுவீச்சு நின்றதும் சிவிலியன் உடையில் சில ஹமாசுகள் உடைந்த கட்டட குவியல்களை நோண்டிக் கொண்டிருந்தார்கள். இறந்த உடலைத்தான் தேடுகிறார்கள் என்று நினைத்தால் அவர்கள் ஆயுத குவியலை தேடுவது தெரிந்தது. அவர்களையும் பிணக்குவியலோடு சேர்த்தார்கள் இஸ்ரேலியர்கள். இதுவரை இறந்தவர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டிவிட்டது. அவர்களை மேல் உலகத்துக்கு அனுப்பிவிட்டு இஸ்ரேல் விமானம் வீடு திரும்பியது. விமானிகளுக்கும் ரெஸ்ட் தேவைப்படுதில்ல. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஹமாஸ் கமாண்டர் உண்டு. அவனுக்கு தான் ஆயுதங்கள் எங்கெங்கு ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் தெரியும். இஸ்ரேலின் குண்டு சத்தம் ஓய்ந்ததும் ஆயுதங்களை எடுக்க வரும் ஹமாஸ் பக்தர்களை நியூட்ரலைஸ் செய்துவிட்டு தான் விமானங்கள் ஓய்வெடுக்க திரும்புகிறது. ஹமாஸுக்கு டேமேஜ் அதிகமாவதால் பிடித்து வைத்திருக்கும் பிணைய கைதிகளை கொன்று விடுவதாக இப்போது மிரட்டுகிறார்கள். அவங்கள வச்சு சோறு போடவும் முடியலையாம். சிரியாவில் உள்ள ஹிஸ்புல்லாக்களையும், ஏமனில் உள்ள ஹூத்தீஸ்களையும், லெபனானில் உள்ள ஆயுத கிடங்குகளையும் இஸ்ரேலியர்கள் அழித்து கொண்டு வருகிறார்கள். தங்களை சுற்றி இத்தனை எதிரிகளை வைத்துக்கொண்டு எப்படி அப்பா இந்த இஸ்ரேலியர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்காதீர்கள். ஏன், நம்ம ஊர்ல கூட தான் நரேந்திர மோடி இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். இங்க இண்டி, அங்க ஹமாஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். சமீபத்தில் மிகப்பெரிய டனல் ஒன்றை இஸ்ரேல் ராணுவம் கண்டுபிடித்துள்ளது. அதனுள் ஒரு ஜீப்பையே ஓட்டிக்கொண்டு செல்லலாம். அவ்வளவு அகலமானது. அது 15 கிலோமீட்டர் நீளம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. நிதின் கட்காரியை கூட்டிக் கொண்டு போய் அதை போட்டிருப்பாங்களோ, அதன் வழியே போனால் ஒரு துறைமுகத்தை அடையலாம் என்று சொல்லப்படுகிறது. அதன் வழியே கடற்கரையை அடைந்து மோட்டார் போட்டு மூலம் தப்பி விடலாமாம். இதெல்லாம் யாஹியா சின்னவன் வேலையாத்தான் இருக்கும். வெளிநாடுகளில் இருந்து பாலஸ்தீன மக்களின் வளர்ச்சிக்காக, கல்விக்காக, மருத்துவத்திற்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சிக்காக உலக நாடுகள் கொடுத்த பணத்தில் பாதிக்கு மேல் சுவாகா பண்ணிக்கிட்டு டனலை தோண்டிக்கிட்டு ரூம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த யாஹியா சின்வரின் எலிகள். ஒரு டனல் தோண்ட கோடிக்கணக்கில் பணம் வருகிறது. அதன் மூலம் கள்ளக்கடத்தல் தொழிலும் எகிப்து நாட்டுடன் ஜாம் என்று நடைபெறுகிறது. கள்ளச்சாராயம் விற்று சம்பாதித்த காசு போதாது என்று கஞ்சாவும் விற்பது மாதிரின்னு வேணுமானா வச்சுக்கோங்களேன். ஈரான் மட்டும் ஒரு வருஷத்துக்கு தீவிரவாதத்துக்கு $100 மில்லியன் அமெரிக்க கொடுக்கிறது. அதோட சிவகாசி பட்டாசு ஃபேக்டரியில் இருந்து ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் சப்ளை செய்கிறது. இதைவிட என்ன பெரிய உதவி வேண்டும் ஒரு நாடு முன்னேறுவதற்கு? பாகிஸ்தான் இப்படி தானே முன்னேறியது. நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். பயங்கரவாதத்தை வளர்க்கிறது ஈரான் என்று அபாண்டமாக குத்தம் சொல்லாதீங்க, அப்புறம் ஜியா முஸ்லீம்களுக்கு கோபம் வரும். ஈரானின் செயலை சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற இஸ்லாமிய நாடுகளே கண்டிக்கின்றன. பாலஸ்தீன மக்களுக்கு ஹமாஸ் அரசாங்கம் எதையுமே இதுவரை செய்யவில்லை. குடிக்கிற தண்ணீரிலிருந்து மின்சாரம், மருத்துவம் எல்லாமே இஸ்ரேல் தான் கவனித்து வந்தது. பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேலிய கம்பெனிகளில் வேலையும் போட்டு கொடுத்தது. பாலஸ்தீனர்களுக்கு இருக்கிற திறமையும் வற்றி கொண்டே போகிறது. ஆட்டை கொண்டு தின்னும் கலையும் துப்பாக்கிகளை துடைக்கும் கலையும் தான் இப்போது அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. இஸ்ரேலியர்களுக்கு இருக்கும் அறிவியல் அறிவில் 10ல் 1 பங்கு கூட பாலஸ்தீனர்களுக்கு இல்லை. தீவிரவாதம் வென்றதாக இந்த உலகத்தில் சரித்திரம் இல்லை. மதங்களால் பிரிந்து, இனங்களால் தனிமைப்பட்டு நிற்கிறார்கள் இந்த பாலஸ்தீனர்கள். அதுவே இவர்களின் இத்தனை ஆண்டுகால சாதனை. பாலஸ்தீனியர்கள் என்றால் எந்த நாடும் அகதிகளாக கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ஏன் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சார்ந்து நிற்கும் இஸ்லாமிய நாடுகளே எங்க நாட்டுக்குள்ள வராதே என்கிறது. அப்படின்னா அவங்களுடைய மொராலிட்டியை சந்தேகிக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். உங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணும் ஈரானும் இதற்கு விதி விலக்கல்ல. இருக்கிற கோவண துணி போன்ற நிலத்தில் பாதுகாப்பாக வாழ வழி தெரியல. உங்களுக்கு ஜனநாயக ஆட்சி முறையை தேர்ந்தெடுக்க தெரியவில்லை. உங்களுக்கு ஆயுதம் கையில் எடுக்க வேண்டாம் என்று ஹமாஸிடம் சொல்லக்கூடிய தைரியம் கூட இல்லை. ஆயுதங்களை கீழே போடும் மன முதிர்ச்சியும் இல்லை. இலவசங்களால் ஏமாந்து நிற்கும் தமிழர்களைப் போலவே பாலஸ்தீனர்களும் முழிக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு பாலஸ்தீனமும் கிடைக்கப் போவதில்லை. இவர்களுக்கு திராவிட நாடும் கிடைக்கப் போவதில்லை. உங்கள் ஆட்சி ஒரு மன்னர் ஆட்சியாகவும் இல்லை, அதனால் ஒரு வின்னர் ஆட்சியாகவும் இல்லை, இராணுவ ஆட்சியாகவும் இல்லை. எலிவளை தோண்டும் அரசாங்கமாக ஹமாஸ் இருப்பதால் உங்களின் கோழைத்தனம்தான் அதில் தெரிகிறது. கடைசி வரை பூனைக்கு பயந்தேதான் அங்கு வாழ வேண்டும்.
பன்னை எலி கரம்புன மாதிரி ஒரு சின்ன நிலப்பகுதியை வச்சுக்கிட்டு வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறீங்க. அது இருப்பதோ இஸ்ரேலின் கிழக்கு பகுதியில். வெஸ்ட் பக்கம் இருக்கிற பகுதியை வெஸ்ட் பேங்க்னு சொல்லாமல் காசா நிலப்பகுதின்னு சொல்கிறீங்க. இப்படி எல்லாமே தப்பு தப்பாக பண்ணுறீங்கப்பா. ஜனநாயக தேர்தல் முறையை தேர்ந்தெடுக்கும்படி உங்கள் ஹமாஸிடம் கூறுங்கள். ஜனநாயக தேர்தல் முறையை தேர்ந்தெடுத்து உங்கள் தனித்தன்மையை அங்கு காட்டுங்கள். இல்லை என்றால் இஸ்ரேல் நாட்டுடன் காசா நிலப்பகுதியை இணைத்துவிட்டு நிம்மதியாக வாழ முயற்சி செய்யுங்கள். இப்போது பாலஸ்தீனம் என்ற நாடே இல்லை. இல்லாத நாட்டை உருவாக்க ஏன் வீண் முயற்சி செய்கிறீர்கள்? இங்கும் சிலர் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று வீரவசனம் பேசிவிட்டு சுடுகாட்டுக்கு போய்விட்டார்கள். அதுபோல இருக்கிறது நீங்கள் பேசுவது. ஹமாஸை விட இஸ்ரேலியர்கள் நல்ல நிர்வாகிகள். 2000 வருட பகையை ஒழிக்க நீங்கள் இஸ்ரேலியர்களுடன் ஒன்றாக இணைய வேண்டும். அதுவே கடைசி வழி. அதை யாரும் உங்களுடைய தோல்வியாக யாரும் கருத மாட்டார்கள். இப்போதே இஸ்ரேலின் ஜனத்தொகையில் 20% பாலஸ்தீனர்கள் தான் இருக்கிறார்கள். ஹமாஸ் பின்னால் போனால் நமாஸ் பண்ண கூட இனி அங்கு மக்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு சில தீவிரவாத தலைவர்கள் வசதியாக வெளிநாடுகளில் 5 ஸ்டார் வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் ஏன் அல்லல்பட வேண்டும்? அப்பாவிகள் நீங்கள் ஏன் சாக வேண்டும்? உலகம் இருக்கும் வரை உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஹமாஸை ஆதரிக்கலாம், அவர்களுடன் களத்தில் இறங்கலாம். பங்களாதேஷ், இந்தோனேஷியா, எகிப்து, மலேசியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் ஜனநாயக ஆட்சியை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியாக இருக்கவில்லையா? உங்களின் தோல்விகளால் தோழுவது ஹமாஸ் மட்டுமல்ல, ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள எங்களை போன்றவர்களும் தான். ஹமாஸையும் தீவிரவாதத்தையும் ஆன்டி செமிட்டிசத்தையும் தூக்கி எறிந்தால் உங்களுக்கும் உண்டு வாழ்வு. அதை புரிந்து கொள்ளுங்கள். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.